திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் ஏற்பட்ட தொடர் கடலரிப்பால் கடற்கரையோர பூங்காவின் சுற்றுச்சுவர் உயர் மின் விளக்கு கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செந்தில் ஆறுமுகத்திடம் கேட்கலாம். செந்தில் ஆறுமுகம், விவரங்களில் நீங்க பதிவு செய்யலாம். திருச்செந்தூர் அருகே கடற்கரை ஓரமாக அமைந்துள்ளது குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம் அமைந்துள்ள முத்தாரம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் தசரா திருவிழா விமர்சையாக நடைபெறும். தசரா திருவிழா சிகர நிகழ்ச்சி சூரசம்காரம் கடற்கரை ஓரமாக அன்றைய தினம் கடற்கரையில் பகுதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இவ்விழா சிறப்பு வாய்ந்த இந்த குலசேகரப்பட்டினம் கடற்கரை தற்போது மெதுவாக அழிந்து வருகிறது. கடந்த 8 மாதங்களாக முன்பே சூரசம்காரம் நடைபெறும் பகுதியில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் கடல் அரிப்பால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டது. எனவே உடனடியாக கடல் அரிப்பு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து, ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதைத் தொடர்ந்து தற்போது அதே கடற்கரையில் உள்ள பூங்கா சுற்று தொடர்ந்து கடல் அரிப்பு கடலுக்குள் விழுந்து சம்பவம் குலசேகரப்பட்டினத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. கடற்கரை ஓரமாக உள்ள இந்த பூங்காவில் சுமார் 100 மீட்டர் நீளம் கொண்ட உயரமான சுற்றுச்சுவர்கள் ஒரு பகுதி முழுவதும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டது. அதன் அருகில் நின்ற 5க்கும் மேற்பட்ட உயர் மின் கம்பங்கள் கடலுக்குள் விழுந்து, இதனால் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் இந்த கடற்கரையில் அமைந்துள்ள பூங்காவுக்கு வர அச்சப்படும் நிலை ஏற்படுகிறது. மேலும் இந்த கடற்கரை அரிப்பு ஏற்படும் பகுதியில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீர் அதன் வழியாக செல்லும் சாலை தாண்டி வருகிறது. இந்த சாலை தசரா திருவிழா காலங்களில் பக்தர்கள் கடற்கரையில் வந்து செல்வதற்கு முக்கிய சாலை உள்ளது. ஏற்கனவே திருச்செந்தூரில் கடந்த சில மாதங்கள் முன்பு கடல் அரிப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த கடல் அரிப்பு நின்றது. ஆனால் குலசேகரப்பட்டினத்தில் கடல் அரிப்பு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இதனால் கடல் முழுவதும் களையிழந்து காணப்படுகிறது. எனவே கடல் அரிப்பு தடுப்பதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.